கார்த்தி தீபா சீரியலில் வேறு லெவல் நாளைக்கு எபிசோடு வந்திருக்கு. செம ரொமான்டிக் எபிசோடுன்னே சொல்லலாம். கார்த்தி தீபாவுக்கும் நல்ல இதே மாதிரியே இன்னும் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தீபா வந்து சிதம்பரத்துக்கு எப்படி தெரிஞ்சுன்னு ரொம்ப பதட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து கீழே வந்து வேகமாக காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் ஹாலில் வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து அருண் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஒரு ரெசார்ட் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நீ கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, உனக்கு அந்த ஃபீல்டெல்லாம் என்ன தெரியும், எதுக்கு நீ தேவையில்லாமல் காசை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா, நல்ல ப்ராஃபிட் வருமா, அதனால தான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் பார்ப்போம்மா, பார்த்தோன்னா நிச்சயமாக நல்ல பிஸ்னஸ் வேறு லெவலில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, புதுசாக இருக்கிற இதெல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு அருண் வந்து மட்டம் தட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா கேட்டாங்க, ஏன் என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் பார்த்து வாங்க தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்திக் கரெக்டாக வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை கார்த்தி, இப்போ புதுசாக ஒரு ரெசார்ட் ஒன்று வருது, அது வந்து நான் விலைக்கு வாங்கலான்ட்டு இருக்கேன், அதான் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஏம்மா அம்மா, அவங்க தான் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்கிறாப்புல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னோடனே, வேண்டாம் எதுக்கு கார்த்தி, தெரியாத பிஸ்னஸில் எல்லாம் ஈடுபடக்கூடாதுல்ல, அப்புறம் ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, ஏன் ஐஸ்வர்யா உடனே, ஏன் கார்த்தி கூட தான் தெரியாத பிஸ்னஸில் இறங்கினாப்புல, ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ண என்ன அருணுக்கு குறைஞ்சா போவீங்க, ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டாங்க. வேறு ஐஸ்வர்யா, நான் ஒன்றும் அருணுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியல, நமக்கு தெரியாத தொழிலில் செய்யக்கூடாது அப்படின்னு இப்போ தானே விளக்கம் சொன்னேன் கார்த்திக்குன்னா. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, கார்த்தி தொழில் வந்து வேறு, இது வந்து வேறு, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஐஸ்வர்யா அடம் பிடிச்சோன்னே, அருண் வந்து கார்த்திகிட்ட வந்து கண்ணில் வந்து சிக்னல் காட்டுறாங்க. காட்டினோன்னு வந்து, அம்மா ஒரு நிமிஷம், அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நம்ம எல்லோரும் போய் ரெசார்ட்டில் ஒரு நாள் தங்கி பார்ப்போம், 2 நாள், அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுவும் கரெக்டு தான். அங்கேருந்து கிளம்பி மேலே வராங்க. கார்த்தி வந்து தீபா கிட்ட பார்த்தோன்னே, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் ரெசார்ட்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் எங்கே ரெசார்ட்லாம் போயிருக்கேன் அப்படின்னோன்னே, யாராவது அழைச்சிட்டு போனால் தானே போகிறது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் யாரும் அழைச்சிட்டு போனது இல்லையா அப்படின்னோன்னே, நீங்கள் தான் அழைச்சிட்டு போனோம், அழைச்சிட்டு போகிற ஆளே அழைச்சிட்டு போகலன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னோன்னே, தீபா கிட்ட, என்ன தீபா, நான் தான் அழைச்சிட்டு போகணும், புரியுது, கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன், இந்த தடவை போகலாம் நம்ம அப்படின்னோன்னே, எல்லாரோடையும் போனால் போகிறோமா, நம்ம தனியாக போனால் தானே நல்லாயிருக்கும், அது என்றைக்கு போக போகிறோமோ அப்படின்னோன்னே மைண்ட் வாய்ஸில் பேசினாங்க தீபா. நீங்கள் நினைக்கிறது எனக்கு வெளியில் நல்லாவே சத்தமாக கேட்குது, நம்ம தனியாக தான் போக போகிறோம், எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ரெடி பண்ணுங்க அப்படின்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி சார் நான் நினச்சது உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்கள் நினச்சது வெளியில் என் மனசுக்கு அவ்வளோ சவுண்டாக கத்துது, அதனால் சரி போய் ரெடி பண்ணுங்க அப்படின்னோடனே 2 பேரும் ரொமான்டிக்காக ஐ டு ஐ கான்டாக்டில் பார்த்துக்கிறாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் வந்து தீபா போயிட்டு வந்து சாரீஸு ஷர்ட்டெல்லாம் ரெண்டும் ஒரே கலரில் மேட்சிங்காக வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஒன்றா மடிக்கிறாங்க. மடிக்கிறப்ப வந்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தி பின்னாடி வந்துட்டாங்க. கார்த்தியை பார்த்தோன்னா வந்து தீபா வந்து இன்னும் அதிகமாக வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியும் தீபாவும் கண்ணிலே பேசிக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு கார்த்தி வந்து கண்ணில் இப்படி புருவத்தை தூக்கி கேட்டோன்னே, தீபா வந்து அந்த உதட்டில் வந்து ஒரு க்யூட்டான சீன் ஒன்று பண்ணாங்க. அது 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் வந்து சரி வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வர்றப்ப மீனாட்சி வந்துடுறாங்க. மீனாட்சி வந்தாலும் ஆளே அடையாளம் தெரியும், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். செம மாதம் இந்த உனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரெடி ஆகலையா ரெசார்ட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த சாரியோடு தான் போகிறேன், இப்படிலாம் இருந்தால் எப்படி சரியாக இருக்கும், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போனால் தானே வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு நெருக்கம், 2 பேருக்கும் கொஞ்சம் புரிதல்லாம் வரும் அப்படின்னோடனே, அட போங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் தன்னால் நடக்கும்க்கா, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, அடேங்கப்பா வெக்கத்தை பாரு, சரி திங்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகு அப்படின்னோடனே, ஒரு செகண்ட் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நினச்சி பாரு அப்படிங்கிறாங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நினச்சி பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் கையை பிடிச்சி வர்ற மாதிரி ஒரு நினச்சி பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க. சரி சிரிக்கிற கனவு கண்டலாம், அப்புறம் முதல்ல திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே ரெஸ்டாரண்ட் வந்து மொத்த குடும்பம் வந்து இறங்கிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வராங்க. வந்தோடனே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே, பாஸ் நீங்கள் தான் வந்து இந்த ரெசார்ட்டை யாருக்கும் விற்க முடியாதுன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தோம், வசமாக சிக்கினீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பூங்கொத்தை எடுத்து கொடுக்க வராங்க. இது வந்து என்ன சொன்னீங்க, வசமாக சிக்கினீங்களா? இல்லை சார், நல்ல வாசமாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்ல வந்தேன் சார், டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, நீங்கள் யார் சார் அப்படின்னு, நான் அவரோட தம்பி அப்படின்னு. அப்போ சின்ன பாஸ் இந்தாங்கன்னு கை கொடுக்குறாங்க. கை கொடுத்துட்டு, இதுதான் தீபா வந்து ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மீனாட்சி வா உள்ளே போகலான்னு
கூப்பிட்டோன்னே ஒரு விஐபி வர வேண்டியது இருக்குதுன்னு மீனாட்சி கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அபிராமி அம்மா கிட்ட. கரெக்டாக அப்போன்னு பார்த்தா மீனாட்சியோட ஹஸ்பண்ட் நம்ம அசோக் வந்துடுறாப்புல. அசோக் சொல்லவே இல்லை, எப்படா வந்த, எங்கள் யாருக்குமே தெரியல, நீ வந்து இவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்க, ஃபாரின்லாம் இனிமேல் வந்து போக வேணாண்டா, பார்த்தியா இவன் வர்றதே எனக்கு யாருக்குமே தெரியல, பார்த்தா கரெக்டாக மீனாட்சிக்கு மட்டும் அவன் ஒய்ஃபுக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான், பார்த்தியா இனிமேல் வந்து நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னோன்னே, ஆமாம் நானும் இனிமேல் எங்கேயும் போகிற ஐடியாலலாம் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து தனியாக வந்து அருண் அழைச்சிட்டு வராங்க. பார்த்தீங்களா, மொத்த குடும்பமும் வந்துட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதுவே கார்த்தியோட கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசுனாங்களா, அவன் மாட்டுக்கும் ஆரம்பிக்கிறான், அவன் மாட்டுக்கும் போகிறான், அவனோட அண்ணனாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தான் மரியாதை இருக்குன்னே தெரில, உங்கள் அம்மா வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீங்கள் வந்து போய் கேட்கவே மாட்டீங்களா, இப்போ நான் என்ன அம்மா கிட்ட போய் சண்டை போடணும்னு சொல்கிறியா அருண் கேட்டோன்னே, நீங்கள் சண்டை போட வேண்டாம், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லையா நான் சொல்கிறதையாவது கேட்கணும், உங்களுக்காக தானே நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் அவன் கார்த்தி சொல்கிறது எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எதுக்குமே உங்களை சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் அம்மா. பாருங்கள், மொத்த குடும்பமும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க, இதே கார்த்தி பண்ணுற பிஸ்னஸ்க்கு மொத்த குடும்பமும் போகுமா அப்படின்னு. இதனால என்ன இப்போ நமக்கு நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க.